ப்ரோ மதன் ப்ரோ கேக்குதுடா சொல்லு. ஹேக்கர் இருக்கா மேட்ச்ல. ஹேக்கர் ஆமாண்ணே நான் தான் சொன்னேனே. அப்படியா பேரு? சி அம்பு. ஏய் அங்க பாருங்க அங்க பாருங்க. ஆமாடா டேய் ஆமாடா. வெரியா இருக்குடா டேய். வெரியா இருக்குடா டேய். ஒன் ஆன் மிஸ்டர் ப்ரோ. ஏய் டோரா ஓபி உனோ இது வச்சு சாவச்சிருக்காங்க. அம்புலே அடிச்சிருக்காங்க டோரா ஓபியா. சுத்துறாரா? டோரா அகால மரம் 92. அம்பு வச்சு அடிச்சாங்க. அவரு ராவணனுடைய சிஷ்யனா இருப்பாரு. ராமருடைய சிஷ்யனா இருப்பாரு அவரு. அம்பு 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 விட்டக்கா இருக்கா. ரெனால்டோ வெட்டி ட்ரெயின்ல ரொம்ப ட்ரெயின் பக்கத்துல ரெனால்டோ வெட்டி ஃபுட்ஸ் குத்து மாட்டிக்கினாரு. அவ்வளவுதான் ஜிலோ ரெனால்டோ அவ்வளவுதான். ப்ரோ மதன் ப்ரோ கேக்குதுடா சொல்லு. ஹேக்கர் இருக்கா மேட்ச்ல. ஹேக்கர் ஆமாண்ணே நான் தான் சொன்னேனே. அப்படியா பேரு? அம்பு விட்டா பேரு டாக்டர் திவாகர். டாக்டர் திவாகர் நம்பர்? வா எடுங்க. டாக்டர் டிவர். அப்படியே பாக்குறேன் கட்கால். அம்பேக்கர் ப்ரோ. அம்பேக்கர் ஆமா ஆமா நான் அதான் பார்த்தேன். எங்க இருக்கறான்? கண்டு இருக்கான் ஒருத்தன். ரெண்டு பேரு. இது நான் பாக்குறேன்டா போ. கட்கால டாக்டர் திவாகர் யாருமே இல்லையே ப்ரோ. இல்ல இருக்காரு. இருக்கான் மேல இருந்துச்சுனே. கிச்சா பக்கத்துல அந்த ஜார்ஜ் போல் பக்கத்துல. அம்பேக்கரா இருங்க நீங்க எப்படி தான் இரு கொல்றாங்க பார்க்கலாம். ஒரு மேட்ச் கண்டென்ட் மாட்டிக்கிச்சு. பாப்பா எப்படின்னு. गाइस எல்லாம் வந்து இந்த மேட்ச் இவனை அடிக்கிறவன வந்து போட்டு வெளுங்கப்பா. போட்டு வெளுங்க. ஹேக்கரா இருந்தா ஒருவேளை தெரியல. விஎஸ்எஸ் அம்பு. ஏய் அங்க பாருங்க ஆமாடா டேய் ஆமாடா. வெரியா இருக்குடா டேய். வெரியா இருக்குடா டேய். ப்ரோ வெரியா இருக்கு ப்ரோ. எங்க இருந்து அடிச்சது தெரியுமா அவன் குப்புனு. நான் டொட்டோக்கு இந்த மேட்ச் அமைய வேண்டிய மேட்ச்னா 8 கிலோ பிஆர்டிஎம் புலியும் அடிக்கிறான். அடிக்கிறான் பாருங்க அங்க பாருங்க. ஏய் சுத்தமா சவுண்ட் கேக்குது. முடியும் நான் மாட்டிருக்கேன் கிளாஸ் பாக்ஸ். வா கீழே இறங்கனாவே வந்து அடிக்குது. சரியான ஆக்காகும் போல. அம்மா ரைமேன் ஐயோ அங்க ஒரு வில்லு நிக்குது. அங்க வில்லு வந்து நிக்குது. வில்லு பண்ற முன்னாடி நிக்குது. எஸ்டிஜி 1 ஹெச்பி அவ்வளவுதான். இப்ப அந்த எஸ்டிஜியை போட்டு உடுவாரு பாருங்க சூர. நம்பர் சொல்லு. நாக்கு நம்பர் அவங்க முடிச்சாரு. 42 நான் 42 42 1 HP 0.1 HP வெறியான அடினா கார்ல வரும்போது காங்கு கொங்கு அடிக்குது. அவன்தான் காங்க விட மாட்டான். இப்போ அட்ரா நீ அப்படின்னு அவன் ஒரு வாளை எங்க விட மாட்டேன். ஏன்னா பூந்து போயிட்டு இருக்கு. பூந்து போயிட்டு இருக்கா. ரைமன் வரானே ஜாம்பியா மாதிரி பாருங்க. ஜாம்பி வர்சஸ் ஹேக்கர் கைஸ். சாண்ட்ரா வந்தா படிச்சாதான் உண்டு. படிச்சாதான் உண்டு. ரைமன் அடிச்சியா? ஐயோ ஓடுறானே. சாட்சி அடி அவனே. அடிக்கிறான். ஓ தப்பிட்டாங்க. கார்ல பறந்தலாம் போக மாட்டானா? அந்த மாதிரிலாம் போட்டா ஆன் ஸ்பாட் பேட்னே. இப்படி ஓடுற பாருங்க. எவனோ அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்பூக்கியா அம்பு எடுத்துட்டு ஸ்பூக்கி அங்க பாருங்க. அடுத்து இது யாரு? மாரிஸ். அவ்வளவுதான். அடுத்து டெவலப் 4 கில்லு. பின்னாடியே ஒருத்தர் இருக்கான். பின்னாடி மட்டும் தெரியாது போல அவனுக்கு. அம்பு இல்ல அம்பு காலி ஆயிடுச்சு. வச்சிருக்கானதா அவனுக்குன்னே அம்பு இருக்கு போலயா. ஷோ கடவுளே டும்முங்குது. அம்பு வாங்கலாமே. அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப அம்பு வரும். ஏன்னா நீ அதாவது இருக்க வேண்டியதானடா. அது சரி. இப்ப மறுபடியும் வந்து விழும்ப. அவக்கு எந்திரிச்சோன்னு ரொம்ப வந்து விழுவும். சொல்லல அந்த வில்லு வந்து எப்படி விழுச்சு. அதாவது அப்படியே அடிச்சா 3 வில்லு வீணா போயிருன்னு சொல்லிட்டு எந்திரிச்சோன்னு அடிக்கிறான்டா. அவ்வளவுதான் வித்தியாசம்.
இவனை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம், தேவைப்படுவான். இப்ப இந்த மேட்ச் ஜெயிச்சா குவாலிஃபைடா? குவாலிஃபைட் ஃபார் தி செகண்ட் ரவுண்ட். அது சரி. ஓட்டுல இவன் ஜெயிச்சிருவான், எப்படி இருக்கும்? ப்ரோ ரொம்ப திறமையானவரா இருக்காரு ப்ரோ. பாட்ச் கொடுக்க தேவை. தொட்டோ 9 கிலோண்ணா. காயின் பொறிக்கிட்டு வந்து யாரையும் கொல்றது கூட இல்ல, வில் அம்பு மட்டும் தான் எடுக்கலாம் கொடுக்கறதா. அது சரி. ட்ரெயின்ல போறவனுக்கு குண்டு விழுவுது, பயந்துட்டு வந்து அவனுக்கு வேற முன்னாடியே வில்லு வந்து அங்க அந்த வில்லு வந்து நிக்குது அப்படியே கிஜிக் கிஜிக்குது. எப்படி இந்த ஹேக்ல இருந்து தப்பிக்கிறது? எப்படியுமே தப்பிக்க முடியாது. டைட்டனா இருந்தா மட்டும்தான். டைட்டனா போட்டு வந்து முன்னாடியே அடிச்சிருவேன் இவனை. நரேன் இந்த மேட்ச்ல தான் உயிரோடு இருக்கான். கார்ல போக ஒருத்தன் வாங்குறான் 1 HP. அங்க பாரு கார்ல குத்தி இருக்குது 3 அம்பு. பாத்தியா இல்லையா? கார்ல 3 அம்பு குத்தி பெரியா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இப்பதான் நான் அம்பக்கெல்லாம் பாக்குறேன் நானு. பார்த்தது இல்லையா? அம்பக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் தான். இங்க ஒருத்தன் பாவம் வண்டியில போயிட்டு இருந்தான். இவன் நினைச்சிட்டு இருப்பான், ஆஹா செல்ஃபி விட்டான் அப்படின்னு. இப்ப பாரு அம்பு வந்து அப்படியே அவன் பொட்டிக்கு நேரா நிக்கும் பாரு. அப்படி நான் இப்படி வைக்கிறேன், ஓகேவா? அப்படி பாரு பாருப்பா எப்படி அம்பு வந்து இந்த பொட்டிலே நிக்கும் பாரு. நிக்குதா? ப்ளூ கலர் அம்பு தெரியுதா இல்லையா? மறந்துச்சு. அதான் கார் எடுத்துட்டாரு. யாரோ வராங்க. யார் அது? முகில. அடி வாங்கல. பிஆர்எம்ல மாட்டிக்குவான் போல ஹேக்கர். சர்வேல் மாட்டிக்கிட்டான். அம்பு உழுது கார்ல டாமுக்கா அப்படிங்குது. இப்ப அப்படியே ஆமரை தூக்கி கேட்கிறேன் கேமராவை. சர்வேல் கேமரா கொஞ்சம் கேமரா தூக்கி சர்வேலோட இது பொட்டில இருந்து ரொம்ப நிக்கும் பாருப்பா. எங்க ஆனா அவனே சுத்துறான் போல. பறக்க சொல்றா. இது ஐடி பாஸ்வேர்ட் போடுறதுக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்திருக்கான ஸ்லாட்ல. யாரு யாரு யாரு? இவன் ஹாக்கர் செத்துறானா? இவன் ஐடி பாஸ்வேர்ட் போடுறதுக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்திருக்கான். அப்படியா? எப்படி சொல்ற? லைவ்ல பாத்தியா? நான் இப்ப லைவ் போய் நீ போறதுக்கு முன்னாடி அப்ப லைவ்ல பாத்து வரோம். சரி பாத்துறோட அடுத்த வாட்டி வந்தா பிடிச்சி விட்டுரு. ஆனா செத்துரும், அவனால ஜெயிக்க முடியாது போல. விடு, ஒரு ஃபன் கண்டென்ட் வேற வேண்டியதுதான். அடுத்த வாட்டி பொச்சு மல்லி அடி சொல்லி தரலாம். என்ன கீழே பார்த்து விட்டுக்கிறான். அவ்வளவுதான். 556 ஹேக்கர் ஐடி. கமான் கைஸ், ரிப்போர்ட் பண்ணுங்க. ஸ்பூக்கி போடுறான் பாருங்க ஐடியா. ஹேக்கர் ரிப்போர்ட் பண்ணுங்க. ரிப்போர்ட் தி ஹேக்கர். செத்துட்டானே. எப்படி? செல்ஃப் நேட் அதான் பார்த்தேன். அவன் எங்க மத்த அவன் ரிப்போர்ட் அடிக்கிறான்னு ஓட்டான் போல. ரிப்போர்ட் அடிக்கிறான்னு லைவ் பார்த்துட்டு இருக்கான் தெரியுதா? ரிப்போர்ட் அடிக்கிறான்னு ஓட்டான். ஆமா. கடைசி நரேனே. ஓ நரேன் செத்துறான்டா. ஒரு ஹேக்கர் மேட்ச்லயே நரேனோட வெற்றினா அப்ப அடுத்த மேட்ச்ல நீங்க என்ன நடக்க போகுதுன்னு
qualified for the நானே அண்ணா சொல்லுங்க ஹேக்கர் மெசேஜ் ஜெயிச்சனால qualified for the second round. வெரி வேறா மாதிரி நானே. நன்றி வாண்ணா நன்றி வாண்ணா. எப்படா இப்படிலாம் வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண வெறியா வியாலே எடுத்து நான் கில்லடிக்கலாம்னு பார்த்தேன் கில்ல வரல நான் அப்படியே உட்கார்ந்தேன். எப்படி என்னடா எல்லாருமே சாவறாங்க வண்டியில போகும்போது எப்படா நீ மட்டும் தப்பிச்சு கடைசியில் இப்படி ஜெயிச்சிட்டா வெறியான ஐக்கியூ இந்த ஐக்கியூக்காக தான் செகண்ட் ரவுண்டே அனுப்புறேன் சரியா கரெக்டா விளையாட இனிமேல் ஒழுங்க ஆனா இதோட நிப்பாட்டிட கூடாது சரியா இன்னும் கரெக்டா ஒரு 10 கில்லு 20 கில்லு அடிக்கணும் ஆனா வேற அதனாலதான் நான் கடைசி மேட்ச்ல கூட 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கேன் வாரலையே இப்ப தெரியுது ஆனா ஒரு பீக் எடுக்கிற வேற மாதிரி சரியா பொச்ச விட்டு போய் விளையாட்டு பொத்துக்கு குவாலிஃபைங் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது 5 கிலோ எடுக்கிற வழியை போய் ரொம்ப அப்படியே ஈக்குவலா பேசிட்டு இருக்கான் அப்படியே ஆமா என்ன என்னமா அப்படி பேசாதான் என்ன தன் மனசுக்குள்ள ஆமாண்ணா எல்லாம் செத்துட்டாங்க நான் ஹேக்கர் இருக்க லாபில நான் ஜெயிச்சிருக்கேன் நான் தன்னைத்தானே ஒரு போய் உணர்ந்து இப்ப நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன் ஏன்னா ஹேக்கர் இருந்த லாபில நான் ஜெயிச்சிருக்கேன் இதுல என்ன இருக்கு சொல்லுங்க நீங்க நான் விட்டு கொடுத்தது தப்பு இல்லை